வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னோடய டெரஸ் கார்டனில் இருக்க தக்காளி செடி தான் காட்ட போகிறேன். என் தக்காளி செடி ஒவ்வொன்றுலேயும் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க என்னோடய தக்காளி செடி. மழை டைமில் எடுத்ததுனால ஒவ்வொரு தக்காளி மேலேயும் மழை துளி இருக்குது. அதுவே பார்க்க எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பாருங்கள். நாம் இப்போ கடையில் வாங்குகிற தக்காளிலாம் எல்லாமே காய்கறி, தக்காளி மட்டும் சொல்லலை, எல்லா காய்கறியுமே நஞ்சு தான். நாம் சாப்பிட்றது சத்துன்னு நினச்சி நம்ம வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் எல்லாமே நஞ்சு தான். அதனால் லேடிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இடம் பின்னாடி பேக் யார்டில் இடம் இருந்தாலும் சரி, இடம் இல்லாதவங்க கூட டெரஸில் இதை மாதிரி என்ன மாதிரி நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறியை பயிரிட்டு நம்ம வீட்டுக்கு நஞ்சு இல்லாத காய்கறியாக நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் சத்துக்கு சத்தும் கிடச்சிரும். மனசுக்கும் ஒரு நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். நஞ்சில்லாத காய்கறியை கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு தக்காளி செடியில் எவ்வளோ காய்கறிகள் இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக எந்த உரமும் கிடையாது. நம்ம இது பூ பூக்கும்போது மட்டும் கொஞ்சம் தேமூர் கரைசல் நம்ம தெளித்தோன்னா எல்லா பூவும் காயாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தக்காளியில் மோஸ்ட்லி அவ்வளோ பூலாம் உதிரவே உதிராது. எல்லா பூவுமே காயாக மாறிடும். மற்றபடி மண்கலவை நம்ம சாதாரணமாக எப்பவும் மண்கலவை கலக்கிறோம் பார்த்திங்களா, எல்லா செடிகளுக்கும் அதை மாதிரி மண்கலவை கலந்து கொடுத்தா போதும். காய் பிடிச்ச பிறகு வேணால் நம்ம வெர்மி கம்போஸ்ட் ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு தண்ணி இருக்குல்ல, நம்ம சாதாரண வெத்தலைக்கு போடுவாங்கள்ல சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றினாலும் அதுக்கு நல்ல கால்சியம் ரொம்ப தேவை இந்த செடிக்கு. அது ஊற்றலாம். இல்லைனா முட்டை கூட இருக்குல்ல, முட்டை தோலை நீங்கள் மிக்சியில் நல்லா மாவாக பவுடர் ஆக்கிட்டு 1 ஸ்பூன் சுற்றி நீங்கள் மண்ணை லேசாக கிளறி விட்டுட்டு மேலாக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். இதுக்கு இன்றைக்கி தக்காளி செடியை காட்டுறேன். அடுத்த வீடியோவில் நான் என்னோடய பச்சை மிளகாய் செடியை போடுறேன் பாருங்கள். பச்சை மிளகாய் எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.